எம்ஜிஆர் வீடா, அது எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், இன்னும் நினைவிருக்கிறது, தமிழ்நாட்டில் அவர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்ட முதல் ஆள் நீதாயா, உனக்கு அந்த கவலையே வேணாம், ஏதாவது வழக்கம் போல் ஒரு டாக்ஸியில் உட்காந்து எம்ஜிஆர் வீடுன்னு சொல்லு, கரெக்டாக கொண்டாந்து நிறுத்திடான் போ அப்படின்னார். அதே மாதிரி தான் போனேன். அவர் கூட்டிகிட்டு போய் காட்டினதான் எனக்கு அந்த டாக்ஸி டிரைவர் எங்கன்னே கேட்கல, எம்ஜிஆர் வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னோன்னே அவருக்கு உற்சாகமாயிடுச்சு. யார் நாங்கன்றதில் அதெல்லாம் அப்புறம், அந்த உற்சாகத்தில் கொண்டு போய் இறக்குனார். போனால் அங்கே ஒரு தட்டில் எல்லாம் வச்சு பணமெல்லாம் வச்சு பழங்கள் வச்சு ஒரு பெரிய கயிறு கட்டி இருந்தது. நான் வழக்கம் போல் அந்த ரூபா நோட்டை மட்டும் எடுத்து ரசீது போட உட்காந்தேன். ஏன்னா ரசீது கொடுக்காமல் பணம் வாங்கிட்டு வரக்கூடாதுல்ல, பாதி வழியில் திருடிட்டான்னு என்ன பண்ணுறது. அப்புறம் உட்காந்து அது எண்ணலாம்னு உட்காந்துட்டு இருந்தபோது அங்கேருந்து வேகமாக வந்து, என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கேன்னாரு. இந்த ரூபாய் எண்ணிக்கிட்டு இருக்கேன் ரசீது போடுறதுக்காக. தட்டோடு கொண்டு போப்பா